சட்டமன்ற தீர்மானம் போட்டோன்னே தண்ணி கொடுத்துடுவாங்க அவங்க. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னமும் தமிழக அரசு மேகதாது காவிரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம இவ்வளவு நாள் காரணம் இந்த காரணம் நீங்க அவங்களுக்கு தான் கேட்கணும். நானும் கடந்த 2 மாதத்துல 100 முறை சொல்லியிருக்கிறேன். இந்த அரசுக்கு நான் 100 முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன். தயவு செய்து அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், கூட்டி ஒருமனதாக எல்லாமே நம்ம அணுகுவோம் இந்த பிரச்சனையை. இது தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனை. இது அவசியமானது. இது ஏதோ இவங்க மட்டும் அந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு அனுபவம் கிடையாது தீர்ப்பதற்கு. அதனால அனுபவமிக்க எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க கிட்ட யோசனைகள் ஆலோசனைகள் கேட்டு அதுக்கப்புறம் ஒரே அணுகுமுறை போட்டு இப்போ மத்தியில் இருக்கிற அரசு நீர்வளத்துறை ஆணையம், காவிரி ஆணையம், அந்த ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்காற்று குழு எல்லாமே 2 மாதத்துல 3 முறை ஆணையிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவுக்கு தண்ணி திறந்து விடணும். நேத்து கூட ஒரு ஆணையிட்டு இருக்கிறாங்க 10,000 கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்து விடணும்னு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி திறந்து விடணும், 15 நாள்ல 15 டிஎம்சி திறந்து விடணும். அவங்க திறந்து விடலையே. அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் உச்சநீதிமன்றம் நிச்சயமா வழக்கு போடணும். ஆனாலும் ஒரு சட்ட அழுத்தம் கொடுக்கணும், ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். பிரதமரை எல்லாமே சேர்ந்து கூட்டிட்டு போய் ஒரு முதலமைச்சர் போய் சந்திக்கிறாருன்னா இது நேஷனல் நியூஸ். இது நேஷனல் நியூஸ். இது ஏன்னா இந்தியாவில் ஒரு மாநிலம் மத்திய அரசை மதிக்கல, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, கடந்த கால ஒப்பந்தங்களை மதிக்கல ஒரு மாநிலம்னா இது எல்லா மாநிலத்துக்கும் தெரியணும். அது ஒரு இதுதான் ஒரு அரசியல் அழுத்தம். இந்த அழுத்தம் நான் கொடுக்க மாட்டேன், இல்ல நான் மட்டும் தான் அந்த பிரச்சனையை நான் பார்ப்பேன். அப்புறம் மறுசீரமைப்புக்கு ஒரு அனைத்து எம்பி கூட்டத்தை கூட்டுறீங்க.